ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதார வைபவங்கள்ல மிகவும் ஹிருதயஸ்பரிசியான ஒரு சரித்திரத்தை கொண்ட அவதாரமாக ராமாவதாரம் அமையர். என வெகு காலம் பகவான் இந்த உலகத்துல தங்கின அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் பிளைன் விசிட் மாதிரி. இந்த அவதாரம் ரொம்ப நாள் தங்கியிருக்கான் பகவான். மனுஷியனா இருந்திருக்கார். ஒரு சாதாரணமா ஒரு 5 நிமிஷம் போய் பகவானுடைய சந்நிதியில நாம் நின்றுட்டு வரத்தேவே அந்த வைப்ரேஷனை நாம் உணர்றோம். அத வார்த்தைகளால நம்மளால வர்ணிக்க முடியல. எல்லாம் மனசு பாரங்கள்லாம் இறங்கினா மாதிரி. ராமாயணத்திலே பின்னாடி கிஷ்கிந்தா காண்டத்துல வாலியினுடைய மனைவியான தார சொல்லுவா. ராமபிரானை பத்தி சொல்லும் போது நிவாச விருட்ச சாதுனா ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயச்சைவ யசசைக பாஜனம். நம்மளுடைய மனசு பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்க வேண்டியதான ஒரு ஆலமரம் ராமபிரான் அப்படிம்பார். இப்படி ஒரு பெரிய வெய்ய காலத்துல பிரயாணம் பண்றவர்கள் பெரிய மரத்தடியில இலப்பாருவார்களோ களைப்பாருவார்களோ அது மாதிரி சம்சார பிரயாணத்துல அப்பப்ப நாம் களைப்ப போக்கிக்கிறதான ஒரு ஆலமரம் மாதிரி பகவான் இருக்கான், ராமபிரான் இருக்கான். வந்து இப்படி நின்னா அந்த நிழல், அந்த குளிர்ச்சி, அந்த கட்டாட்சம், எதுவோ பகவான் நம்மளோடயே கூட இருந்து நம்மளை குழந்தையாக்கிறது. அப்பா இருக்கார், பகவான் இருக்கார். அகர்த பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலம் ஆகர்ணபூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ அப்படின்னு எப்போதும் பகவான் கூட இருந்து நம்மளை ரட்சிக்கிறான். சரணாகி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் வெற்றி ஸ்லோகங்களா என்ன அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அனுபவிச்சுதானே இந்த தேசத்துல எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து இப்படி பகவானுக்கு ஆலயங்களை நிர்மாணம் பண்ணி சேவை பண்ணி இந்த பகவத் கருணைய ரசத்தை அனுபவிச்சிருக்கார்கள். ராமர், ஆஞ்சநேயர், துர்க, பிள்ளையார் இவர்களெல்லாம் பார்த்தோம்னா பேத திருஷ்டி இல்லாம எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு உபாசனா மூர்த்தியா இருக்கும். ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது மாதிரியான இந்த ரூபம் அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு உபனிஷத்துல சொல்லும் போதே ராமர், ராமஹா அப்படிங்கிற சப்தமே ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதேனைவ பரம்பிரம்மாபிதீயதே அப்படின்னு பரபிரம்மஸ்வரூபத்தை குறிக்கக்கூடியதான சப்தமாக அது அமையற. ரமிக்க பண்றதுனாலையும் ரமிக்கிறதுனாலையும் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனாலையும் ஆனந்தத்தை எல்லாருக்கும் வழங்குவதனாலையும் ராமன் அப்படின்னு பெயர். இத்தனை ஏன் சொல்றேன்னா, ஒரு சரித்திர ரூபேன நாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கும் போதே நம்மளுடைய ஆனந்தத்தை வர்ணிக்க முடியல. இந்த லைவ்ல போறது, நாளைக்கு இதுல போய் கீழே கமெண்ட்ஸ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நேத்திக்கு ஒருத்தர் அழுதுன்னு போட்டிருக்கார். இதோட நான் எத்தனை தடவை 7வது தடவை கேட்கிறேன் இந்த ராமாயணம். அந்த தசரதர் வந்து ராமர்கிட்ட பேசுறத என்னால இன்னைக்கு அழாம கேட்க முடியலன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் இருந்திருக்கா. இப்படி ஒரு சரித்திரம் அலுப்பு இல்லாதது. இதே ஒரு சாதாரண புஸ்தகத்தை ஒரு தடவைக்கு மேல படிக்க முடியாது, சினிமாவை ஒரு தடவைக்கு மேல பார்க்க முடியாது, எரிச்சலா இருக்கு நமக்கு. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு இன்றளவும் மக்களால கொண்டாடப்படுகின்றதான ஒரு சரித்திரம். இந்த கதை தூக்கமா இருக்கு. நம்ம மனசுக்கு நல்ல எண்ணங்களை விதை போடுற மாதிரி இருக்கணும்.
ஒரு காட்சியை பார்க்கிறோம், ஒரு சப்தத்தை கேட்கிறோம், ஒருத்தரோட பழகிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாமே விதை தானே நமக்கு. அது மாதிரி தானே நம்ம வாழ்க்கை அமையும். அப்படிங்கிறது அது மாதிரியான ஒரு சரித்திரமாக ராமாயணம் அமையர். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் விரும்பினார். இது இயற்கை. எந்த ஒரு அப்பாவுமே சொத்தை மகன்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பனே தவிர ரோட்ல போறவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். ஒரு காலத்துல இன்கம்க்கு சோர்ஸ் ஒரு இடத்துல இருந்து தான், வருமானம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து தான் குடும்பத்துக்கே வரும். நிலங்கள், தோட்டங்கள், எஸ்டேட்டு, ஒரு வியாபாரம், இது கூட குடும்பமா தான் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும்னா ஒருத்தர் பகைச்சுக்க மாட்டான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுவான். இப்ப இன்கம் செப்பரேட்டா பண்ணினதுனால என்ன ஆச்சு, சுதந்திரம் வந்த மாதிரி நினைக்கிறான். இது நிரந்தரம் கிடையாது. இத நமக்கு காண்பிச்சு கொடுத்த தேசங்கள்லாம் இப்ப பிச்சை எடுக்கிறது 75 வருஷத்துக்குள்ள. இந்த லைஃப் ஸ்டைல நமக்கு எவன்லாம் காமிச்சு கொடுத்தானோ அந்த தேசங்கள்லாம் கடங்கார தேசமா இருக்கு. நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. ஒரு விவசாயம் பண்ணி நிறைய சமர்த்தியா ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாம் சேமிச்சு வச்சு, இன்னைக்குமே பெருமாளுக்குமா 2 மாசத்துக்கு ஒரு தடவை பட்டி இழக்கிற உற்சவம் திருப்பதி இதுல ஸ்ரீரங்கத்துக்கு நெல் இழக்கிறதுன்னு. ஏன்னா அத்தனை கொட்டி வச்சிருந்தா ஜனங்களுக்கெல்லாம். ஆபத்காலத்துல ஜனங்கள் எப்படி பகவான்கிட்ட கொடுக்குறாளோ அது மாதிரி ஆபத்காலத்துல பகவான் கொடுப்பான் ஜனங்களுக்கு. இந்த மாதிரி பிராகாரங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி வச்சதே நமக்கு ஆபத்காலத்துல நாம சேஃபா இருக்கிறதுக்காக. ஒரு பெரிய மழை, ஒரு வெள்ளம் அப்படிலாம் வந்ததுன்னா இப்படி இங்க தங்கிடுவார்கள். நிறைய முழுக்க நெல் இருக்கும் சமைச்சு போடுறதுக்கு. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை முறை, சேஃபான வாழ்க்கை முறை. இப்ப இன்கம் தனித்தனியா போனதுனால எக்ஸ்பென்சஸும் தனித்தனியா இருக்கு. ஒரு வீடுன்னா இந்தி ஒரு சைக்கிள் இருக்கும், ஒரு இது இருக்கும், கார் இருக்கும். இப்ப தலைக்கு தலை 2 சைக்கிள், 2 பைக்கு, 2 காரு, 3 போனு. இது பெருமை இல்லை, நம்மள அறியாம நம்மளுடைய உழைப்ப உறிஞ்சது. அந்த யாரா யோசனை பண்ணி பார்த்துட்டோமா? கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிறோம். முன்ன பின்ன வச்சிருந்து நீ 3 போன் வச்சிருந்ததுனால ஒரே சமயத்துல 3 போன்லையும் பேச போறியா என்ன? அப்படி ஒண்ணும் கிடையாது. காரண காரியமா வச்சிருந்தா விஷயம் வேற. அப்படிலாம் இல்லையே. அது ஒரு அவசியமா செலவு பண்றவாள் நான் அபிப்பிராயம் சொல்லல, அவசியமா தேவைப்படுறவாள் நான் அபிப்பிராயம் சொல்லல. இதுல பந்தாவா வெட்டியா சில பேர் நடந்துக்கிறா பத்தியில அதுவும் வருத்தமா இருக்கு எனக்கு. சம்பாதிக்கிறது 300 ரூபாய் 400 ரூபாய், அதுல 200 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு போயிட்டு வந்துட்டு ரூபாய் வெட்டியா. நம்மளே நடந்து போய் சாமான் வாங்கினா தோணும் காசு செலவிக்க கூடாதுன்னு நினைப்போம். இது மாதிரி எல்லாம் பெருமை பேசி நாளைய பத்தின ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு மனிதன் மிருகத்துக்கு சமானம். நாளைய பத்தின திட்டமிடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாம எப்படி இருக்கணும், எப்படி சேமிச்சு வைக்கணும், நாம எப்படி இருக்கணும், நம் குழந்தைகளுக்கு எப்படி சேமிச்சு வைக்கணும், இப்படிங்கிற பிளான்லாம் இல்லைன்னா நாய் நரிக்கு சமானம் தானே. நாம என்ன சன்னியாசியா? சன்னியாசிகளுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அடுத்த வேலையை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு இருக்கு. அது அவளுடைய தர்மம். அது ஒரு கிரகஸ்தனுக்கு அப்படி கிடையாது. இப்படி ஒரு கட்டுப்பட்டதான ஒரு வாழ்க்கை. சொத்தை என்ன சண்டையா இருந்தாலும் சில பேர் அந்த காலத்துல நீ மட்டும் சொன்னதை கேட்கலன்னா சொத்தை நான் கோவிலுக்கு எழுதி வச்சிருவேன்பா. கடைசி மட்டும் எழுதி வைக்க மாட்டான், பிள்ளைக்குதான் எழுதி வைப்பான் சொத்தை. அது மாதிரி எல்லாம் உண்டு. இந்த ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்ன உடனே ஜனங்கள்லாம் அத ஆமோதிக்கிறார், ஜனங்கள்லாம் அதை அங்கீகாரம் பண்றார், ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா ராமன் மாதிரி ஒரு ராஜா வரத்துக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். மக்களை பத்தி கவலைப்படுறவன் யதா ராஜா ததா பிரஜாக. அப்பா மாதிரி இந்த ராஜாங்கிறது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, நமக்கு அப்பா மாதிரி ஒரு அப்பா எப்படி குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு திட்டமிட்டு
இந்த வயசுல இவனுக்கு இது தேவைப்படும், இந்த வயசுல இவனுக்கு படிப்பு, இந்த படிப்பை சொல்லணும், ஃபீஸ் கட்டணும், இந்த வயசுல இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், இவனுக்கு வீடு வாங்கி தரணும், அப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவார்கள். அது மாதிரி பண்ணினாதான் அப்பான்னு. நான் அப்பான்னு சொன்னதுனால அப்பன் ஆயிட முடியாது. அது மாதிரி பண்ணணும். ஜனங்களுக்கு திட்டமிட்டு பண்ணணும். என்னென்ன சௌகரியங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஜனங்களை பிச்சை எந்திரா மாதிரியா பண்ணணும். அது மாதிரி ஜனங்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கிறவன வந்தா ஜனங்கள்லாம் தூக்கி வச்சுதான் கொண்டாடுவார்கள். இது மாதிரி ராஜா வேணும், இது மாதிரி ராஜா வேணும் அப்படின்னு. ராமபிரானுடைய ஒரு பிஹேவிங் ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ஜனங்கள்லாம் விரும்புகிறார்கள் ராமன் ராஜாவா வரணும் அப்படிங்கிறதுக்காக. தசரதன் சொன்னார்கள். தசரதனும் ராமனை அழிச்சுட்டு வர சொல்லி ராமனை ராஜா அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ராமபிரானும் தன் அம்மாவான கௌசல்யாட்ட போய் சொல்றா, அப்பா இது மாதிரி சொல்லியிருக்கார், அம்மா நாளையிலேருந்து இந்த ஜனங்களை காப்பாத்தணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்கார். அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி பவிதாஸ்வோபிஷோகோமே யதாமே சாசனம் பிதுஹு. எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கார் அப்பா, இந்த ஜனங்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு. அந்த அந்த எண்ணத்தை பாருங்க. இதை இப்படி சொல்றதுக்கு மேல வேற வழியா சொல்லலாம். நாளையில இருந்து நான் தான் ராஜா, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம் அம்மாட்ட. இவனோட ராஜாங்கிற அதிகாரத்தை அம்மாட்ட போய் காமிக்கிறது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தை தானே, அவங்களக்கா அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏன்னா அம்மாவை பொறுத்த பிறந்தும் அவன் குழந்தை தான். இவன் பெருமை, சில பேருக்கு தன் பெருமைய பிறந்தாச்சு பெருமையை உடப்பிறந்தான்ற பீத்தின்றான்னு ஒரு வச்சனம் சொல்லுவா பிராமணா இல்ல. அது மாதிரி தன் பெருமைய அம்மாட்ட சொல்றது. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், அயாகம் பண்ணிருக்கேன், ஓம் பண்ணிருக்கேன். இங்க உன்னை யாரு கேட்டா? அம்மாவை பொறுத்த பிறந்து குழந்தை குழந்தை. நீ எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தைதான். அதனால அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு பழகிறதெல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர. ஜனங்களுடைய ஒரு சுபாவம்ங்கிறது இருக்கு பாருங்க. பிறக்கிறதேவே பகவான் பேசிக்கா சில நல்ல குணங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறான். எல்லாரையுமே கெட்டவனா பிறக்க வைக்கிறது இல்லை பகவான். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில என்ன வருதுன்னா, படிப்பு வருது, நடுப்புல வருது, படிப்பு வருது, அப்புறம் பதவி வருது, அப்புறம் பணம் வருது. இந்த படிப்பு பதவி பணம் வந்த பிறகும் எவன் குணம் மாறாம இருக்கானோ அவன் தான் மனுஷன். பெரும்பாலும் கவனிச்சு எல்லாம் படிச்சாலே குணம் மாறி போயிடும், பதவி வந்தாலே குணம் மாறி போயிடும், பணம் வந்தாலே குணம் மாறி போயிடும். முதல்ல படிச்சாலே அப்பா முட்டாள்னு தோணும், அப்பாளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு தோணும். அப்படி அந்த எண்ணமே வரக்கூடாது. இந்த படிப்புங்கிறது நீங்க நினைக்கிறது படிப்பே கிடையாது. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தரா பத்தியெல்லாம் அதெல்லாம் குப்பை. உண்மையான படிப்பெல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் கவனிச்சு எல்லாம் பிரமிப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் வேற நம்ம நாடுதான். நம்மள அது மாதிரி ஒரு படிப்பை சொல்லி கொடுக்க விடாத படிப்பு இங்க உள்ளவன்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஜனங்கள் புத்திசாலி ஆயிட்டான்னா முழிச்சுருவான். அப்படிங்கிறதுக்காக நல்ல படிப்புகள்லாம் இருக்கு நம்ம நாட்டிலேயே. நம்ம நாட்டிலேயே அசாத்தியமான படிப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்றா. இதை நான் இப்ப 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 உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப ஒரு யுத்தம் நடந்துருக்கு இல்ல பாகிஸ்தான்ல, சிந்தூர்ல இருந்து. இந்த சிந்தூர்ல நடந்த யுத்தத்துக்கு உள்ள டெக்னாலஜிக்கு பிரதானமா எடுத்ததெல்லாம் நம்ம இதிகாச புராணங்கள். இந்த ராமாயணத்திலேயே பின்னாடி வரும். ஒரு இந்த வைசியகுமாரன் ஒத்தனை தசரதன் அடிக்கிறான் சப்தவேதின்னு ஒரு பானத்தினால. அந்த சப்தவேதின்னா என்ன அர்த்தம்னா, சவுண்ட் எங்க இருக்கோ அந்த இலக்க நோக்கி அடிக்கும். அது இருட்டா இருந்தாலும் கரெக்டா சவுண்ட் எங்க வருதோ அதை போய் தாக்கும். அது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நம்ம ராமாயணம் சொல்றது.
அது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய. அது மாதிரி ஆகாஷ்ங்கிறதோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய இருக்கு விஷயம். நான் அதெல்லாம் பேசி போறது எனக்கு டைம் கிடையாது. இன்னும் புரியற மாதிரி சொல்றேன். நான் ஆஞ்சநேய சுவாமிய பார்த்து சீதை இந்த மோதிரத்தை கொடுத்த உடனே நீ ரொம்ப கெட்டிக்காரன் விக்ராந்தன் அப்படிங்கிறான். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்ஞஸ்துவம் வானரோத்தம ஏனேதம் ராட்சசபதம் त्वयैकेन பிரஹர்ஷிதம். நீ விக்ராந்தன் அப்படிங்கிறார். இந்த பாரத நாட்டினுடைய பெரும் போர் கப்பலுக்கு என்ன பெயர்? விக்ராந்த்னு பேர். இந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்தார்கள்னா ராமாயணத்திலிருந்து தான் எடுத்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா எப்பேற்பட்ட தாண்ட முடியாத இடத்தையும் தாண்டும்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் தாண்டி வந்தாரோன்னு சமுத்திரத்தை, அதனால விக்ராந்தன் அப்படின்னு சொன்னார். இது எப்பேற்பட்டதையும் தாண்டுங்கிறதுனாலதான் அதுக்கு விக்ராந்த்னு பேர். இது மாதிரி டெக்னாலஜி வைஸ் இப்ப நான் ராமாயணமா சொல்லிட்டு போறேன், நீங்க கதையா கேட்கிறேன். ஆனா ஒரிஜினாலிட்டியா இதுல அப்படி கிடையாது. இதுல நிறைய டெக்னாலஜியை வச்சுதான் எழுதியிருக்காவா. கால்குலேஷன்லாம் மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. கிளாஸ் எடுத்தா அதெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு ஜோசிய ரீதியா என்ன சொல்லியிருக்கார், யோஜனைகள் எப்படி சொல்லியிருக்கார், இந்த சத்ரு சம்ஹார விஷயமா எப்படி சொல்லியிருக்கார், வைத்திய ரீதியா எப்படி சொல்லியிருக்கார்கள், விவசாய ரீதியா எல்லாத்துலயும் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம தேசத்துல இப்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நாம சுயசார்போட இருக்கிற மாதிரி ஒரு நிலையை அடையலாம். அப்பதான் வல்லரசு ஆக முடியும். டெக்னாலஜி இன்னொருத்தர்ந்து வாங்கினோம்னா நம்ம பிச்சைக்காரன் தான். நாம டெக்னாலஜிய சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட விஷயம் இருக்கு. இவன் என்ன பண்றான், 2-3 பிரச்சனைகள் பண்றான். முதல்ல பிராமண துவேஷத்தை கலப்பி விடுறதுக்கு காரணமே நம்ம ஊர்ல உள்ளவர்களுக்கு பிராமண துவேஷம் கிடையாது. இதே பாப்பான்னு சொல்றானே, ஒரிஜினலா அவனுக்கு பிராமண துவேஷம் கிடையாது. ஏன்னா 10 பேர் இருக்கிறதே சொல்லுவனே தவிர தனியா சாமின்னு தான் கும்பிடுவான். 10 பேர் இருக்கிறதே இதே பாப்பானே தவிர தனியா சாமின்னு தான் சொல்லுவான். அந்த பிரியம் எப்போதுமே உண்டு, அந்த மரியாதை எப்போதுமே உண்டு. ஏன் அவன் சொல்றான்னா அவனை சொல்ல வைக்கிறது அவன் இல்ல, பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த நாலெட்ஜை கொடுக்கக்கூடியதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஏன் சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை செதைக்க முடியாது. ஒரு மொழிகளை மற்ற மொழிகளை செதைச்சு பேசுறதே மாறுபாடு அடையும். அது கவனிச்சு கேட்கணும். நான் சொல்றதெல்லாம் விஷயம், ரிசர்ச். இப்ப நம்ம தஞ்சாவூர் ஜில்லால ஒரு தமிழ் பேசுறோம், திருநெல்வேலி போனா ஒரு தமிழ் பேசுறோம், கோயம்புத்தூர் போனா ஒரு தமிழ் பேசுறோம், இங்க மெட்ராஸ் போனா அது என்ன பேசுறோம்னே புரியல நமக்கு. ஒரு தமிழே எப்படி செதஞ்சு பேருக்கு, அது மாதிரி நீங்க சம்ஸ்கிருதத்தை செதைக்க முடியாது. அந்த மொழியையே அந்த இலக்கணமே அது மாதிரி. அது அதனாலதான் இந்த டெக்னாலஜி எல்லாம் அவர்கள் அதுல வச்சார்கள். ஏன்னா அதுல குளறுபடி பண்ணாம இருக்கணும். ஒரு காலத்துல கம்பர் உள்பட, திருவள்ளுவர் உள்பட, சேக்கிழார் உள்பட இந்த சம்ஸ்கிருதம் படிச்சவர்கள் தான். வாரியாருக்கு எவ்வளவு சம்ஸ்கிருத ஞானம். நம்ம காலத்துல வாழ்ந்த கிருபானந்த வாரியார் எவ்வளவு பெரிய சம்ஸ்கிருத வித்வான். எல்லாருமே படிச்சவர்கள். நீங்க பிரிட்டிஷ்காரன் அவன் வேணும்னே இந்த படிப்புல இருந்து நம்மளை வெளியில கொண்டு போனதுனால, படிப்பை நீங்க விட்டதுனால நாங்க மட்டும் புடிச்சுட்டு இருக்கோம். பிராமணர்கள் மட்டும் இதை புடிச்சுட்டு இருக்கார்கள். அவனுக்கு அதுதான் ஆத்திரம். இந்த பிராமணனை ஒழிச்சுட்டா இந்த டெக்னாலஜி ஒழிஞ்சு போயிடும். இந்த படிப்பெல்லாம் ஒழிச்சுடலாம், அப்புறம் எல்லாரையுமே பிச்சை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்க போராடுறோம். அதை விடக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் காப்பாற்றணும், இந்த நூலெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது இந்த கல்வெட்டு இருக்கு, தமிழை வளர்ப்போம், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ் இழாங்கிறது தான் தமிழுக்குள்ளதே. இந்த இழா கூட வாயில வராது, வாழ்கிறான். அப்படி உள்ளவனால இதோ இந்த செவத்துல எழுதினத்தை இப்ப நான் படிப்பேன். யாரையாவத்தோட படிக்க சொல்லுங்கப்பா. கோவில்ல உள்ள அது பிராமின்னு பேர் அந்த எழுத்துக்கு. பிராச்சீனமான தமிழ் அது. அந்த தமிழ் தான் எங்களுக்கு இன்னைக்கு எழுத்துல உள்ளது, கிரந்தம்ங்கிற பேர்ல. இது மாதிரி எத்தனையோ விஷயத்தை நாங்க காப்பாத்தின்னு வரோம். அதனால 1-2 பேர் ஐயருங்கிற பேர்ல அடாவடித்தனம் பண்ணினதுனால எல்லாருமே
அயோக்கியன்னு அர்த்தமா என்ன? வேலு நாச்சியார்ல இருந்து ஆரம்பிச்சு 300 வருஷமா எத்தனையோ பேர் இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்கா. அதுல காந்தி காலத்துல சுதந்திரம் கிடைச்சதே தவிர இந்த காந்தி ஒருத்தர் தான் காரணமா சுதந்திரம் வர்றதுக்கு. எத்தனையோ பேர் போராடி இருக்காள் அங்கங்க. அப்படிங்கறத அதுல நல்லவர்களும் இருக்காங்க, அதே மாதிரி நல்லவர்களும் உண்டு, அந்த சுதந்திரத்தை நாசம் பண்ணினவர்களும் உண்டு, இன்னி பிறந்த நாசம் பண்ணிட்டு இருக்கிறவர்களும் உண்டு. பேச்சுக்கு பார்த்தா நல்லவன் மாதிரி யோக்கியமா வேஷம் போடுறான். அது மாதிரி எல்லாத்துலயுமே உண்டு, எல்லா துறைகள்லயுமே. அது ஆரம்பிக்கப்பட்டது நல்லவளா இருந்தாலும் சில சுயநலக்காரர்களால அது நாசமாக்கப்படுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டையே நாம குத்தம் சொல்ல முடியாது. அது மாதிரி பிராமண சமூகமும் பெரும்பாலானமா உள்ளவர்கள் இந்த உலகத்துக்காகவும் மக்களுக்காகவும் படிப்புக்காகவும் மேன்மைக்காகவும் வாழ்ந்தவர்கள் தான், வாழ்கின்றவர்கள் தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணினார்கள்ங்கிறதுக்காக எல்லாரும் தப்பு பண்ணினார்கள்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிரச்சனை. இந்த படிப்பை அந்த டெக்னாலஜி வைஸ் இதை நாசம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெளிநாடு சக்தி, வெளிநாட்டு மதங்கள். ஏன்னா அப்பதான் அவன்கிட்ட நாம பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க திரும்ப திரும்ப அதுக்கு இடம் கொடுக்காம பண்றதுனால இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். இது இப்ப மாறின்னு வருதுன்னு வச்சுப்போமே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாரதிய வாழ்வியல் முறையில இருக்கு. அவ்வளவு தூரம் வேண்டாம், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 4000 வருஷம் முன்னாடி இரும்ப உருக்கிற கலை தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறார். அந்த டெக்னாலஜி எழுதப்பட்டு ஒரு தமிழ் புஸ்தகத்தை நீங்க காமிக்கிட்ட பார்ப்போம். சமஸ்கிருதத்துல இருக்கு. உலோகங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு இருக்கு. தங்கத்தை எப்படி பிரிக்கணும், பித்தளை எப்படி பிரிக்கணும், ஈயத்தை எப்படி பிரிக்கணும், இரும்பு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. அப்ப நமக்குள்ள ஒத்துமையோட தான் நாம இருந்திருக்கோம். தமிழ் எந்த அளவு நமக்கு கண்ணோ அது மாதிரி சம்ஸ்கிருதத்தையும் கண்ணா நாம நினைச்சிருவோம். ஏன்னா அது சேவ் பண்ற டெபாசிட் லாக்கர் மாதிரி. அது மொழியில என்னைக்குமே பேசுற மொழியில மாறுபாடு வருங்கிறதுனால அது ஜாக்கிரதையான மொழிங்கிறதுக்காக அது ரட்சிக்கப்பட்டது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேசுறவெல்லாம் சம்ஸ்கிருதம் செத்த மொழிங்கிறான். சம்ஸ்கிருதம் உலகத்துல உள்ள எந்த மொழியிலையும் சம்ஸ்கிருதம் இல்லாத மொழியே கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு அடுத்து தமிழ் மொழி இல்லாத மொழியே கிடையாது. சம்ஸ்கிருதத்தையும் தமிழையே 2 வகையா பிரிக்கிறோம் நாங்க. இலக்கண சம்ஸ்கிருதம்ங்கிறது தான் நான் சொல்றது, பேசுற சம்ஸ்கிருதம்ங்கிறது தமிழ் தான். இத பின்னாடி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் சொல்றார், இந்த சீதையோட நான் இலக்கண சமஸ்கிருதத்துல பேசுறதா பேசுற சமஸ்கிருதத்துல பேசுறதா அப்படின்னு அதை 2ஆ பிரிக்கும் போது பேசுற சமஸ்கிருதம்னா என்னன்னா தமிழ் தாங்கிறான். இது 2மே ஒரு மொழிதான், ஒரே மொழிதான். இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி ஜனங்களை முட்டாளா, நான் என்ன சொல்றேன்னா ஜனங்களை அறிவாளிகளா பண்ணணும்னு தான் நாம் ஆசைப்படணும். முட்டாளா அறிவாளிகளா பண்ணணும், உழைப்பாளிகளா பண்ணணும் ஜனங்களை அப்படின்னு தான் நாம் ஆசைப்படணுமே தவிர முட்டாளா பண்ணக்கூடாது, சோம்பேறியா பண்ணக்கூடாது. அது ரொம்ப இப்ப பாருங்க, இந்த தலைமுறை பாருங்க, இது மாதிரி ஒரு தலைமுறை நாசமா போயிடுது. இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு பயப்படுறான். ஒரு வேலையை சொன்னா அதை மனசுல வாங்கின்னு செய்ய தெரியல. அந்த காலத்துல உள்ளவர்களுக்கு படிச்சிருக்கவே மாட்டார்கள், பார்த்தா வேலை செய்வார்கள். ஒரு மோட்டரை பிரிக்கிறதே பார்த்தா கோர்த்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு மூளை உண்டு, அதுல ஒரு இன்வால்வ்மெண்ட் உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல இருக்கு. அதுக்காக சொல்றேன். ராமபிரான் கௌசல்யிட்ட சொல்றார், என்ன இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதரை சொல்லியிருக்கார் அப்படின்னு. நான் ராஜான்னு சொல்லல. அப்ப அவ சொன்னா, ஒரு பிள்ளைய அரச குடும்பத்துல பிறந்தா அதுக்கு என்ன எப்ப பிரயோஜனம்னா அவன் அரசனானாதான். இந்த சோழ வம்சத்திலேயே ராஜராஜ சோழன் காலத்துல, அதுக்கு முன்னாடி பெரியப்பா சுந்தர சோழன் காலத்துல இந்த சண்டை வந்தது. அவன் மொத்தம் இதுக்கு அன்பிட்டா இருக்கு. அப்புறம்தான் கரிகாலன் வரான்.
அப்புறம் தான் ராஜராஜன் வரான், அவன் புள்ள ராஜேந்திரன் வரான்னு சித்தப்பாட்ட மாறுறது. ராஜா குடும்பத்துல பிறந்தா போறாது, ராஜாவானாதான் குடும்பத்துல இவ அனந்தராம தீட்சிதர் பரம்பரையில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு பீத்திண்டா போறாது. எனக்கு உபன்யாசம் பண்ண தெரிஞ்சாதான் நான் பிறந்த பிரயோஜனம். இப்ப நான் ராமர் கோவில் பூஜை பண்ற பட்டரோட பையன்னு சொன்னா நீ பூஜை பண்றையான்னு தான் கேள்வியே. அந்த திருவாராதன பாக்கியத்தை கொடுக்கிற பரம்பரையில பகவான் உன்னை பிறக்க வச்சிருக்கா. அப்ப ஒருவேளையாவது நீ அந்த பெருமாளை தொட்டு நீ திருவாராதனம் பண்றையா, அதான் அதுல பிறந்ததுக்கு பிரயோஜனம். அதை நாம நினைக்கணும் யாரா இருந்தாலுமே. ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பிறக்கிறதேவே பகவான் டியூன் பண்ணிடுவான். இன்னென்ன பேரை இன்னென்ன வேலைக்காக உலகத்துக்கு இன்னென்ன பேரை உயர்வா இல்ல, கவனிச்சு கேட்கணும். இன்னென்ன பேர் இன்னென்ன ஒர்க்குக்காக. இது ராமாயணத்துல இதுல பாரதத்துல சொல்றா. குந்திய தூதுக்கு வந்த சமயத்துல கண்ணன் பார்த்த போது என் குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்காளா கிருஷ்ணா, விதுரர் வீட்டுல பாக்குறா சௌக்கியமா இருக்காளா, எனக்கு ரொம்ப குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பகவான் சொன்னா, ஒரு சத்திரிய பெண்ணு நீ அப்படி வருத்தப்படக்கூடாது. ஒரு பிராமணனோ ஒரு சத்திரியனோ ஒரு பசுமாடோ குழந்தைய பெத்துக்கிறதே தனக்காக இல்ல உலகத்துக்காக. எங்க ஒரு பிராமணன் குழந்தைய பெத்துக்கிறது தனக்காக இல்ல உலக நன்மைக்காக. ஒரு சத்திரியன் குழந்தைய பெத்துக்கிறது தனக்காக இல்ல உலகத்துக்காக. ஒரு பசுமாடு குழந்தைய பெத்துக்கிறது பாரம் இழுக்கிறதுக்கு. இன்னது பிறக்கிறதேவே இன்னதுக்குன்னு தீர்மானம் ஆயிடுறது அப்படிங்கறத அதை நாம அப்படி மனசுல வாங்கிக்கணும். டியூன் அதுவா வரணுமே தவிர நீங்களா திணிச்சதுனால வந்துடாது. பெருசா நீங்களா திணிச்சாலும் ஒண்ணுக்கும் இல்லாத தத்தியாதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவா வரணும், அது பிறக்கிறதுல இருந்து அதுவா வரணும். அது தாதிருத்துவம் பிரியவக்திருத்துவம் தீரத்துவம் உச்சிதத்யதா அபியாசேன நலபியந்தே சத்வார சகஜா குணாக அப்படிங்கிற பர்த்ல வரணும் இது சில குணங்கள்லாம் அப்படின்னு. அதனால ராஜ பரம்பரையில பிறந்தா ராஜாவாகிறது தான் கடமைங்கிறது. அதனால என்னுடைய நாம் பண்ணின புண்ணியங்கள்லாம் இன்னைக்குதான் பலிக்கிறது. அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயமிக்ஷ்வாகுராத்ய ஸ்ரீஹி புத்ரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யசி. இப்படி சொன்ன உடனே ராமர் முகம் வாட்டமா இருந்தது. என்னடா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க, சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்னத்துக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு உடனே ஜென்ம ஜென்ம சங்கசபுபாயி भोजन शयन लटकाई कर्णवेद उपवीत बिहाह संग संग सभये उत्साह जन्म एक. எனக்கு வருத்தம்மா, என்ன வருத்தம், என் தம்பி இல்லேன்னு வருத்தம், என் தம்பி பரதன் இல்லேன்னு வருத்தம்மா. ஏன்னா உலகத்துல கூட பிறக்கிறவாளோட பிறக்கிறதே யோகம். ஒத்தையா பிறக்கிறது பெருமை இல்லை, 5-6 பேரோட பிறக்கணும். 10 குழந்தைகள் பெற்றுப்பா இந்த காலத்துல. 10 புத்திரானாதேகி பதிமேகா, இதுதான் ஒரிஜினல் பதம் வேதத்துல. சமக்கத்துல ஒரு இடத்துல வருது திரிவத்சஷ்டமே, திரிவத்சஷ்டமே திரிவத்சாச்சமேன்னு வருது. அது பசுமாட்டு விஷயம். ஒரு மாடு எத்தனை ஈத்து போடும், கண்ணு போடும். ஒரு பசுமாடோட கெப்பாசிட்டி எத்தனை ஈத்து. எல்லாரும் விவசாயம் பண்ணினவா, வயசானவா. 6 போடும், 6 கண்ணு போடும். வேதம் சொல்றது அது எப்படி பிரார்த்திக்கிறதுன்னா 6ல 3 ஆண் போடணும் 3 பெண்ணு போடணும்னு வேதம் கேட்கறது. திரிவத்சஷ்டமே திரிவத்சாச்சமே அப்படிங்கிறது. எல்லாமே ஆணா பிறந்தா காலமாடாதான் வச்சுக்கலாம், பசுமாடு இருக்காது. எல்லாமே பசுமாடா இருந்தா விவசாயம் பண்ண முடியாது. பசுமாட்டை நம்ம ஏர்ல எல்லாம் கட்ட மாட்டோம். அதனால 6 கண் சொன்ன பத்தியில டெக்னாலஜி எல்லாமே வேதம் சொல்றதுன்னு. ஒரு பசுமாடோட கெப்பாசிட்டி என்னன்னா 6 குழந்தைகளை பெற்றுக்கிறது.
அது மாதிரி ஒரு மனுஷிய ஸ்திரீயோட கெப்பாசிட்டி என்னன்னா 10 புருஷா ஸ்திரீயோட 10 குழந்தைகளை மினிமம். நான் சொல்றது மினிமம் பெத்துக்கணுங்கிறது. என்ன சார் இது என்ன மிஷினா, பொம்மநாட்டினா மிஷினா அப்படின்னு நினைப்பார். ரொம்ப நீங்க சௌக்கியமா இருக்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களாங்கிறத நீங்க சொல்லணும். புறத்து யார் சொல்றத கேட்டு நீங்க சொல்லக்கூடாது. முதல்ல மனசுல வாங்கிக்கோங்க எல்லாரும். இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணமே அதுதான். நான் 2 மணி நேரம் கதை சொல்றேன், ஐயோ சாமி தொண்டையெல்லாம் வலிக்குது நீங்க சொல்லக்கூடாது. தொண்டை வலிக்கிறதா இல்லையான்னு நான் சொல்லணும். 4 மணி நேரம் வயல்ல இறங்கி நான் வர இது வெட்டினேன்னா அது வலியா இல்லையான்னு நான் சொல்லணும். எனக்கு நான் இப்ப விட்டுட்டோம், நான் இப்ப நேர போறது இல்லை. விவசாயம் பண்ற காலத்துல எல்லாம் காலத்தால எழுந்தோடனே சந்தியானம் வந்து காப்பியை குடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வயலுக்கு போயிடுவோம். வயலுக்கு போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு என்ன வேலைங்கிறத சொல்லலைன்னா விவசாயம் பண்ணினா மாதிரியே இருக்காது. அப்படி சமமா இல்லப்பா, இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கு, இந்த இடத்துல பயிர் தூக்கி இருக்கு, கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் ஏறு, அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஏறு போட்டு தூக்கி விடணும். இதெல்லாம் பார்க்கணும். அது அப்ப நடக்கிறதே ஐயோ வயல்ல நடக்கிறாரே முள்ளு, ஏனோ ஒரு முள்ளு குத்ததான் குத்து. நானே அந்த காலத்துல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் முள் வாங்கின்னு விற்பா. இப்ப தேடி பாக்குறேன், அதெல்லாம் காணவே காணும். இப்ப எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாருக்கும் சூப்பர். குத்தினா தத்துஷ்டம் பரமபலம் தான். அதோட கிளம்ப வேண்டியதான். அந்த காலத்துல டெய்லி ஒண்ணு குத்தும். விவசாயம் பண்ற காலத்துல முள்ளு குத்தாம இருக்காது. வந்த உடனே ராத்திரியோ மறுநாளுக்கோ அதை எடுத்து விட்டுட்டு படுத்துக்கும். அப்ப கஷ்டம்னு யாராவது நினைச்சது உண்டா? நானு இன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கிறோம். உண்மையில அன்னைக்கு இப்ப என்ன சொல்றா எல்லாரும், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், அன்னைக்கு நீ சௌக்கியமா இருந்ததா நீ நினைச்ச. இன்னைக்கு உள்ளதோட கம்பேர் பண்ணிட்டு கஷ்டப்படுறதா நீனே கஷ்டப்பட்டிக்கிற. இன்னைக்கு உள்ள இது சௌக்கியம் கிடையாது, இது நிரந்தர சௌக்கியமும் கிடையாது. நான் கஷ்டப்படுறேன்னா சௌக்கியப்படுறேனாங்கிறத நான் தீர்மானம் பண்ணணும், இன்னொருத்தர் தீர்மானம் பண்ணக்கூடாது. 10 குழந்தைகள்னா அந்த குடும்பமே எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெற்றுட்டு கண்ணாப்னான்னு பேசுறான், அப்படியே ஓரத்துல ஒடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த ஐயா அம்மா. அன்னைக்கா இருந்தா ஒரு வார்த்தை மரியாதையா குறைஞ்சா நீ ஒழுங்கா இருக்கியா இல்லன்னா அண்ணாவாத்துக்கு போயிட்டுமான்னு கேட்பா. இவனை ஏன் மிரட்டுவா? மாசத்துக்கு ஒரு பய ஆத்துல உட்கார்ந்தாலே 1 வருஷம் ஓடி போயிடும். இப்படிலாம் ஒரு தைரியம் இருக்கும் மனசுல. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு நடுநடுங்கன்னு உட்காந்து இருக்கான். அவனுக்கு 1% இல்ல, 10 குழந்தைகளும் அவ்வளவு உயிரா இருக்கு. ஒத்த பிள்ளைக்கு 1% கூட உயிர் கிடையாது, உயிர் கிடையாது. நான் பிறக்கிறதே 4 பேரோட பிறந்தோம். அது மட்டும் இல்ல, பிறக்கிறதே எல்லாரும் இப்படி பிறந்துள்ளான். ஒரு நாள்ல தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரே சமயத்துல எங்க 4 பேருக்கு பூனல் போட்டார். ஒரே குருட்ட 4 பேரும் படிச்சோம். ஓஜன சயன கெளிலட்டுக்காயி கர்ணவேத உபவீத பிஹாஹ. இத துளசிதாசர் சொல்றார். அதான் ஆச்சரியம். கர்ணவேதம்னா காது குத்துறது, ஹிந்துக்களுடைய அடையாளம். காது குத்தல் திருவிழான்னு அந்த காலத்துல எல்லாம் குழந்தைக்கு இன்னும் காது குத்தலையான்னு கேட்கும். காது குத்துறது உபவீதம். பூனல்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் விட்டுட்டீங்க, ஐயர் நாங்க மட்டும் போட்டு இருக்கோம், அதான் விஷயம். எல்லாருக்குமே உண்டு பூனல். எல்லாருக்குமே உண்டுங்கிறதுனாலதானே கல்யாணம் கருமாதியில போட்டு விடுறாரு ஐயர். நீ எப்போதும் போட்டுக்கணும், எப்போதும் போட்டுக்கல. இப்ப ஐயரே கல்யாண கருமாதியில தான் போட்டுக்கிறான், மற்ற நாள்ல போட்டு. அவன் மற்ற நாள்ல போட்டுக்கிறது இல்ல, எல்லா நாளும் போட்டுக்கணும். எல்லாருக்குமே உண்டு. நமக்கு என்ன, நம்ம தர்மத்தை பாருங்க. நேற்றுக்கு இன்னைக்கு இப்படி ரோட்ல போயிட்டு வாங்க, ஃபுல்லாவும் அமக்கல படுறது. நமக்கு என்ன வெக்கம்? நம்ம தர்மத்தை நெத்தியில நாமம் விட்டுக்கிறதோ, விபூதி இட்டுக்கிறதோ, பொட்டு விட்டுக்கிறதோ, காதுல தோடு போட்டுக்கிறதோ, குடுமி வச்சுக்கிறதோ, வேஷ்டி கட்டிக்கிறதோ. கிருபானந்த வாரியார் எப்படி இருப்பார்? அவர் என்ன பிராமணர? பஞ்சகச்சம் கட்டின்னு விபூதி ருத்ராட்சம் போட்டு எத்தனை இன்னைக்கும் பிராமணர் அல்லாதவர்கள் அது மாதிரி இருக்கார்கள்.
இதெல்லாம் பொது, எல்லாருக்கும் பொதுவான தர்மம். நெத்தியில் அட்டுக்கிறதோ, காதுல போட்டுக்கிறதோ, குடிமை வச்சுக்கிறதோ, பூணல் போட்டுக்கிறதோ, இதெல்லாம் எல்லாருக்கும் பொது. அப்படி நடந்தது. பூணல்லாமும் சேர்ந்து நடந்தது. கர்ணவேத உபவீத பிகாஹ, இதுவாது தேவல. பூணல் கூட செலவுக்கு யோஜனை பண்ணி ஒரே பந்தல்ல போட்டுவா அந்த காலத்துல. பெருசா செலவு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்து. ஆனா ஒரு ஆச்சரியம், எங்க 4 பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம். கல்யாணம் ஒரே இடத்துல நடக்குமா? நாம திட்டமிட்டாலும் அப்படி நடந்தது. இப்படி எல்லாத்தையும் 4 பேருக்கு சேர்த்து சேர்த்து பண்ணிவிட்டு, அப்பா பட்டாபிஷேகத்தை மட்டும் எனக்கு ஏன் தனியா பண்றாருன்னு கேட்டான் ராமர். ஏன் என்ன விட்டு வரதன் வரட்டம்மா, இங்க 4 பேருக்கும் பட்டாபிஷேகம். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? இதெல்லாம் எல்லாருக்கும் பண்ணலாம், பட்டாபிஷேகம் ஒருத்தருக்கு தான் பண்ண முடியும். ஒரு ராஜாவா தான் இருக்கணும். இது என்ன கூட்டணி கட்சியா? துணை முதல்வர், இணை முதல்வர் போட்டு நாட்டை நாசம் பண்றது அப்படி எல்லாம் கிடையாது. ராஜான்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்படி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாள். சௌமித்ரே புங்ஸ்வபோகாம்ச்ச துமிஷ்டான் ராஜ்ய பலானி ச ஜீவிதஞ்சாபி ராஜ்யஞ்ச त्वदर्थमभिकामये लक्ष्मणे मां मया सार्धं प्रसाधित्वं वसुन्धरां द्वितीयं मे अन्तरात्मानं त्वमियं श्री रूपवस्थिता. लक्ष्मण स्वामी பக்கத்துல நிற்கிறார். லக்ஷ்மணா, நான் ராஜான்னு நினைக்காத, நான் பேருக்குதான் ராஜா, எல்லாம் நீ தான். இது ராமாயணத்துல வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எப்படிதான் நடக்கிறது. ராஜாவா இருக்கிறவன் ராஜாவா இல்ல, பேருக்குதான் ராஜாவா இருக்கான். எவனோ ராஜாவா இருக்கான். லக்ஷ்மணா, நீ தான் ராஜா. சௌமித்ரே பூக்ஷ்வ போகாம்ச்ச, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி பகவான் சீதைய திரும்ப தன் வீட்டுக்கு வரார். சீதைய பார்க்க வந்தா, அம்மாட்ட இந்த ராஜ்யம் முழுக்க காப்பாத்தணும்னு அப்பா எனக்கு உத்தரவு போட்டிருக்காருன்னு சொன்ன ராமர் சீதையிட்ட பட்டாபிஷேகத்தை எப்படி சொன்னார்? எப்படி சொல்லியிருப்பார்? உள்ள நுழைஞ்ச உடனேவே முதல் தடவை சொல்லல. ஏன்னா போய் இறங்கின உடனேவே திருப்பி சுமித்ரா நைஷன் விட்டுட்டான். இங்க போன உடனே இப்படி துண்டு எடுத்து இடுப்புல கட்டிண்டார், இப்படி எடுத்து இப்படி இடுப்புல கட்டிண்டார் இப்படின்னா சீதையை பார்த்து, இது என்ன புதுசா இருக்குன்னா சீதை, மகாராணியை பார்த்து அப்படித்தானே நடந்துக்கணும், மகாராணிச்சு அப்படித்தானே நடந்துக்கணும் அப்படின்னா. அப்ப சீதை மகாராணின்னா நாம அதை தெரிஞ்சுக்கணும். நான் சம்பாதிக்கிறேன், நீ அடங்கி இருக்கணும்னு மனைவியை குடும்பத்துல யாரையுமே சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல சொல்ல மாட்டேன். அனாவசிய செலவு பண்ணாதேன்னு சொல்லுவாளே தவிர அதுக்கு உரிமை அவர்களுக்கு எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற மாதிரிதான். நான் அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சப்பறம் தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற திமிரு வந்ததுனால மற்றவர்களை இன்சல்ட் பண்ண உடனே நீ என்ன சம்பாதிக்கிறது, நானும் போற சம்பாதிக்கிறதுங்கிறாங்க. எல்லாருக்கும் உரிமை உண்டு. இன்னும் சொல்ல போனா பத்னி ஹிபாரி நக்ஷேஷே பத்னி இவானும தன்னிர்வபதி அப்படின்னு வேதம் சொல்லும் போது மனைவிக்கு தான் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கணவனுக்கு ரைட்ஸ், செலவழிக்கிறதுக்கு மனைவிக்கு தான் ரைட்ஸ்ன்னு வேதம் சொல்றது, கணவனுக்கு கிடையாது. என்ன சார் நிஜமா சொல்றீங்களா நீங்க? என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு 1 ரூபா நாம தானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினா உடனே மனைவி பக்கத்துல இருந்து ஜலம் போடுறாளோ நீர் வாக்குறாளோ அவ அனுமதி கொடுத்தாதான் தானம் பண்ணலாம்னு அர்த்தம். சம்பாதிச்சு மனைவி கையில தான் கொடுக்கணும். இது இந்து மத சொல்ற விஷயம். குடும்ப நிர்வாகம் மனைவி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படி எல்லாம் இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஈகோ ப்ராப்ளம் வராது. நான் தான் சம்பாதிக்கிறேன், நீங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்க, நான் தான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு எல்லாம் உழைச்சு கொட்டுறேன்னா நாங்களும் சம்பாதிக்கிறோம், கிளம்புறோம், பின்ன பெருங்காயம் தான். அப்புறம் அவ காரியத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சக்தியில நிற்கும். நீங்க பாருங்க அப்படித்தானே நிற்கிறது. குழந்தைகள்லாம் எப்படி போறது? எல்லாருக்கும் எல்லா பொறுப்பும். சம்பாதிக்க யோகக்ஷேமம்னு சொல்லுவா அந்த காலத்துல.
யோகக்ஷேமங்கள்லாம் நடக்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, யோகா க்ஷேமஹான்னு ரெண்டு வார்த்தை. யோகம்ங்கிறது அப்பிராப்திய பிராப்தி, யோகா தத் பரிபாலனம் க்ஷேமம். சம்பாதிச்சுன்னு வர்றதுக்கு யோகம்னு பேரு. அதை சிந்தாம கொட்டாம அதை காப்பாத்தி ரட்சிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு க்ஷேமம்னு பேரு. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பார்ட்டையும் சேர்த்து சொல்ற வார்த்தை யோகக்ஷேமம்ங்கிறது. இன்னைக்கு எல்ஐசியில வச்சிருக்கான் அதை, யோகக்ஷேமம் வகாமியம்னு. அந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துறான். நம்ம குடும்பத்துக்குள்ள வார்த்தை. சீதையை பார்த்து நீ தான் ராணி அப்படின்னு பகவான் சொல்ல, இதற்குள்ள வசிஷ்டர் வந்துட்டார். ஏன்னா நம்ம ஹிந்து மதத்துல ஒரு நல்ல காரியம் பண்றோம்னா அந்த காரியம் முடியற பரிந்தும் தடை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக காப்பு கட்டணும் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஒரு கல்யாணம்னா ஒரு காப்பு கட்டிக்கணும், ஒரு கும்பாபிஷேகம்னா காப்பு கட்டிக்கணும், ஒரு திருவிழான்னா காப்பு கட்டிக்கணும். ஏன்னா ரக்ஷேன்னு பேரு. அது முடியற பரியந்தம் தடை இல்லாம இருக்கணும். நம்ம சாமர்த்தியம் இல்லையே. இப்ப இந்த வருஷம் சித்திரை மாசம்னா அடுத்த வருஷம் சித்திரை மாசம் 10ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம்னு எங்க தாத்தா சொல்லுவார். பேத்தி கல்யாணம் தேதியை குறிச்சிடுவர். அப்புறம்தான் வரணையே தேடுவர். வரணும் கிடைச்சு கல்யாணமும் நடக்கும். இன்னைக்கு வச்ச தேதியில ஒரு காரியம் நடக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சி போறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடையூறுகள். முன்ன பின்ன 50 வருஷமா பழக்கம் இல்லாதவன் போயிட்டான்னு அப்பதான் தந்தியே வருது. 50 வருஷமா அவனுக்கு நமக்கு பார்த்துக்கவே மாட்டோம். 12 வருஷம் பார்க்கலனாலே தீட்டு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. 12 வருஷம் ஒருத்தரை பார்க்கல, அவளோட பேசல, அவ வீட்டுல ஒரு வாய் கூட தூக்க குடிக்கலைன்னா அவனுக்கு தீட்டுக்காகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னே சாஸ்திரத்துல இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி எல்லாம் அந்த காரியங்கள் தடையாறதுக்கு 1000 விஷயங்கள் வர. நம்ம சாமர்த்தியம் கிடையாது. ரக்ஷபந்தனம் ராமருக்கே ரக்ஷாபந்தனம் பண்றார் வசிஷ்டர். வீடுக்கே பொதுவா இந்த ரட்ச கட்டிக்கிறது அதையும் சொல்லிட்டு தர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா இருந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வலது கையில தான் கட்டிக்கணும். கல்யாணம் ஆயிடுத்துன்னா பெண்கள் இடது கையில தான் கட்டிக்கணும், வலது கையில கட்டிக்க கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெண்கள் இடது கையில தான் கட்டிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நீங்க என்ன முடிகையர் கயர் கட்டியிருந்தாலும் அதுக்கு 3 மாசம் தான் வேல்யூ. அதுக்கு மேல அதுக்கு சக்தி இருக்காது, ஒழுங்கா மந்திரிச்சு பண்ணாலே. அதையும் தாண்டி ஒரு கண்டோலன்ஸுக்கெல்லாம் நீங்க அதை கட்டின்னு போயிட்டெல்லாம் அந்த கயர் வேல்யூ போயிடுது. அதை கட் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த கண்டினியூவா அதை கட்டிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே கண்டோலன்ஸுக்கு போனா பூநிலையை மாத்திக்கணும். இது எல்லாருமே நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். எல்லாரும் வட மாதிரி கை முழுக்க கயிறை கட்டிட்டு இருக்கா. அதுக்கு சக்தி இருக்கா இல்லையா, இருக்கணுமா, எப்ப இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமோ. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணினாதான் சக்தி இருக்கும். 2வது முடிகயர்னு பேர். ஒவ்வொரு முடிச்சும் அந்த அந்த தேவதையை உத்தேசிச்ச மந்திரத்தை சொல்லி போடணும். அது வெறுமனை முடிச்சு போட்ட கயர்லாம் முடிகயர் கிடையாது. அந்த மந்திரத்தை சொல்லி போடணும். அந்த முடிச்சுல தங்கும். அது இது முடிகயருக்கு. சாதாரணமா நம்ம ரக்ஷையா கட்டுறதெல்லாம் பார்த்தோம்னா மஞ்சள் கயர் தான் இருக்கும். மஞ்சள் கயர் தான் கட்டுவார். அது மாதிரி ராமபிரானுக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணிவிட்டார். நியமங்கள், நாளைக்கு தான் பட்டாபிஷேகம். இன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும், பால் சாதம் தான் சாப்பிடணும். பொதுவா இரவே பால் சாதம் தான் சாப்பிடணும், மோர் சாதம் சாப்பிடக்கூடாது. பால் சாதம் சாப்பிட்ட எல்லாம் ஆயுசு விருத்தியாகும். 80 வயசு 90 வயசு இருக்கலாம் நல்ல பாலா இருந்தா. ராத்திரியில மோர் சாப்பிடக்கூடாது. இந்த அசிடிட்டி எல்லாம் வர பால் சாதம் சாப்பிட்டு படுத்துட்டா அப்படியே தூக்கம் வந்துடும். அவ்வளவு ஹிதமா இருக்கும் வயர். ராத்திரி ஆள்கள்லாம் அவ்வளவு நன்னா வேலை செய்யும். உபவாச நாட்கள்ல பட்னி கிடக்கலாம் மேக்சிமம். இது அப்படி சாப்பிடணும்னா பால் சாதம் தான் சாப்பிடணும். ராத்திரியில ஜாகிரத் விரதம்னு பேர், முழிச்சென்று இருக்கணும். அதனால ராமபிரான் என்ன பண்றார், ரங்கநாதருடைய சந்நிதிக்கு வந்துட்டார். பகவான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிறானே,
பட்டர் பிரான் முதலிய மகான்கள்லாம் கண்டேன் கண்டேன்னு எந்த பகவான ஸ்ரீபதி வைகுண்டவாசியை பிரத்யக்ஷமா ஸ்ரீரங்கத்துல வந்து இருக்கார் பெரிய பெருமாள். சப்த பிரகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கட்டிநிகட சிர பார்ஸ்வ விந்யஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இது. ரங்கநாதனுக்குன்னு உள்ள பிரத்யேகமான ஸ்லோகம். லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜ தனயாம்னு எப்படி அந்த தாயாருக்கு ஸ்ரீரங்கத்துல சொல்றமோ ஸ்ரீரங்கதாமேஸ்வரி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஆவாகனமே இந்த ஸ்லோகம் சொல்லிதான். அது மாதிரி பெரிய பெருமாளுக்கு உள்ள ஸ்லோகம் இது. அது வந்து அயோத்தியில இருந்தது. இத எல்லாத்தையும் நாம வந்து விசாலமான கண்ணோட பார்த்தாதான் அதோட பெருமை தெரியும். அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி பிரதம மந்திரியே ஸ்ரீரங்கம் வந்தார். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கறதுக்கு அதெல்லாம் அந்த அந்த புத்தியே கிடையாது. அவருக்கு ஓட்டுக்கு வேலை செய்யறது எல்லாமே கிடையாது. அந்த ராமர் தான் இங்க இருக்கிறது. அந்த அயோத்தியில எந்த ராமர் பெருமாள் இருந்தாரோ அந்த பெருமாள் தான் இங்க இருக்கிறது. இவர் ராமருக்கும் குலதெய்வம் இவர். அதனால ரட்சையை பண்ணிட்டு இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தது. இந்த ஹிஸ்டரியே ரொம்ப பேருக்கு தெரியாது. எதுக்காக வந்தார்? ஏதோ கம்பராமாயணம் கேட்டாருங்கிறதெல்லாம் வேணா ஒரு சம்பிரதாயமா அமைஞ்சிருக்கலாமே தவிர வந்தது அந்த பெருமாள் ராமருக்கும் குலதெய்வங்கிறதுக்காக தான். அந்த சுவாமி வாங்கோ பெரிய பெருமாளை சொன்னாதான் பெரிய பெருமாளே வரேன். 2 நாளா கேட்டு இருக்கேன். அந்த ஓரத்துல சேர் இருக்கு பாருங்க. தன்னுடைய மனைவியான சீதையோட சேர்ந்து ராத்திரி பகவான் கோவில்ல ஜாகிரத் விரதம் இருக்கா. பொதுவா அந்த காலங்கள்ல எல்லாம் ஒரு பவித்திரமான நாட்கள். இன்னைக்குமே ஜனங்கள்ட்ட அந்த அந்த ஜீன்ல மாறல்லைங்கிறது சொல்றேன். வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி அன்னைக்கு ஜனங்களை பாருங்க கோவில் முழுக்க வந்து உட்கார்ந்துருவாங்க. ஒரு பாமர ஜனங்கள் அவளுக்கு யாரு இதெல்லாம் இந்த சாஸ்திர நியமங்கள்லாம் சொன்னா தெரியாது. நாம பெருசா பெருமாளை தரிசனம் பண்றதா நினைச்சுன்னா ஆத்திர படுத்துன்னு தூங்கிட்டு ஒரு பாமர ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருவோம். அதுவும் கபாலீஸ்வரர் கோவில்லாம் சிவராத்திரி அன்னைக்கு கிட்டக்கே போக முடியாது. பிராகாரம் முழுக்க ஜனங்கள் உட்காந்துரு. ஸ்ரீரங்கத்துல முதல் நாள் ராத்திரியே உட்காந்துருவா வைகுண்ட ஏகாதசி. இதெல்லாம் வந்து நம்ம பழக்கத்துல உள்ளது. ஏன்னா அதுக்கு ஜாகிரத் விரதம்னு பேர். கண் முழிச்சுட்டு இருக்கணும். மேக்சிமம் உபவாசம்ங்கிறதுக்கு அர்த்தமே பட்னி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உபசமீபே வாசம். பகவானுக்கு பக்கத்துல மனசை வச்சுக்கணும். மனசை அடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இது மாதிரி பகவத் சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்துட்டோம்னா ஒரு நிமிஷம் கண்ணாலும் திறந்தா சுவாமியை பார்த்தா மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் தன் மனைவியான சீதையோட வந்து ரங்கநாதருடைய சந்நிதியில உட்கார்ந்துட்டார்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இடத்துல வால்மீகி சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமது அப்படிங்கிறார். விஷாலாட்சியோட வந்து உட்கார்ந்துட்டாருன்னா சீதைக்கு விஷாலாட்சின்னு பேர என்ன? சீதைக்கு ஜானகி, மைथिली இத்தியாதி பெயர்கள் தானே தவிர விஷாலாட்சின்னு அம்பாளுக்கு தான் பெயர். விஷாலமிவ அக்ஷினி. விஷாலாட்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அட்சம்னா கண்ணு, விஷாலமா விரிந்ததான கண்ணுன்னு அர்த்தம். இந்த விரிந்ததான கண்ணோட சீதை இருந்தால் அப்படிங்கிறத சொல்றதுக்காக விஷாலாட்சின்னா. அப்ப அங்க என்ன நடந்ததுன்னா சீதைய விஷாலாட்சின்னு சொல்லுவானே அப்படின்னா சீதை ராமபிரான அப்படி விரிந்த பார்வையா பார்த்தாலுங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றார் வால்மீகி. பொதுவா பூஜை பண்றதே கவனிச்சோம்னா இதை நம்ம கோவில்லையும் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு ஆச்சாரியார்களுடைய சன்னிதானத்துல இருக்கு. ஆச்சாரிய பாதர்கள்லாம் பூஜை பண்றதே அதுக்கு எடுத்து கொடுக்குறவா இருக்கா பாருங்க.
இந்த பூஜை கைங்கரியம்னு பேரு. அவ அவ்வளோ பக்தியா இருப்பான். வெளியில எல்லாம் நம்ம கண்ணெல்லாம் பட்டு விவகாரங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லவாளா இருந்தா ரொம்ப மடியா இருப்பா, வெளி விவகாரத்துக்கே வரமாட்டா. இன்னைக்குமே நம்ம பாலவிரிவாளோட 2-3 பையன் இருக்கான். வெளியிலேயே நீங்க பார்க்கவே முடியாது. பூஜை சமயத்துலதான் அங்க அவளை பார்க்கலாம். அப்படி கவனிச்சுட்டே இருந்தா சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரியே அவ பார்க்க மாட்டா, பெரியவாளையே தான் பார்த்துட்டு இருக்கும். அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு, அடுத்தது என்ன வருமோ அதை கையில வச்சு ரெடியா நிற்பா. இதுக்கு கைங்கரியம்னு பேர். சிஸ்ரூஷ பண்றது அப்படின்னு தமிழ்ல சொல்றோமோ, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன வியாக்கியானம்னா ஸ்ரோதும் இச்சா சிஸ்ரூஷா. ஸ்ரோத்தும் இச்சா, ஸ்ரோத்தும்னா கேட்பதற்கு விருப்பம். அப்படின்னா என்ன, அடுத்தது நாம் என்ன சொல்ல போறோம், நாம் என்ன சொல்ல போறோம்ங்கிறத கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு தான் சிஸ்ரூஷன்னு பேர். வேலை செய்யறவனை கூப்பிட்டா 2 தடவை கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டான், 3வது தடவை தான் என் காதுல இல்லையம்மா, அதுக்கு பேர் சிசுருஷியே கிடையாது. இப்படி காது இன்னும் சில பேரை கவனிச்சு எல்லாம் கூப்பிடாமையே கூப்பிட்டேலான்னு கேட்பான். மனசுக்குள்ள இவர் கூப்பிடணும்னு நினைச்சிருப்பார். சில ஆத்துல அந்த காலத்துல தம்பதிகளுக்குள்ள அந்த பழக்கம் ஆள்ல உட்காண்டே இருப்பார், உள்ள இருந்து மாமி வந்து கூப்பிட்டே இல்லாம அது எப்படி நான் நினைச்ச உடனே உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்பார். தாத்தா மனோகமஸ் விவாக்துவம் சமாகமஸ்பிருக்வம் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த ஒரு காரியம் இருக்கும் அதுக்கா. இன்னைக்குமே அதெல்லாம் அது சயின்டிபிக்கான விஷயம். அது வேவ் லெங்க்த்னு வருது. இப்ப வேணாலும் நான் நிரூபிக்க முடியும். டெல்லியில ஒருத்தரோட நான் பேசணும்னு நான் நினைச்சேன்னா, யோக சக்தி எனக்கு இருந்ததுன்னா, நான் நினைச்ச உடனே அவர் எனக்கு போன் பண்ண வைக்க முடியும். அதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு, அந்த சக்தி எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அந்த அளவுக்கு மனசு சித்தை காக்கிரியத்தை அடையணும். சீதை அது மாதிரி பக்தியோட இருக்கிறதுனால ராமபிரான் ரங்கநாதருக்கு சிஸ்ரூஷ பண்ணும் போது இவள் ராமபிரானையே பார்த்துட்டு இருக்கா, கூட இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா சீதை. அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக சகபத்னியா விஷாலாட்சியா, இப்படி ஒரு அர்த்தம். பாவார்த்தமா சொல்லணும்னா, இன்னும் பாவார்த்தமா சொல்லணும்னா, ரங்கநாதன ராமர் ஏன் பூஜை பண்றாருன்னா குலதெய்வம்னு பூஜை பண்றார். சீதை சொல்றாள், ரங்கநாதர் உங்களுக்கு குலதெய்வம், எனக்கு தெய்வம் நீங்க தான். இத நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனைவிக்கு கணவன் தெய்வ பாவத்தோட கணவனை பார்க்கணும்னு சொல்றது. கணவனை மனைவிய பார்க்கும்போது ஸ்நேக பாவத்துல பார்க்கணும். சகா சப்தபதா பவா சகாயோ சப்தபதா பபூவா சக்கியந்தே கமேயம் சக்கியாத்தே மாயோஷம் சக்கியான். இதெல்லாம் பாணிக்கிரக மந்திரம், சப்தபதி மந்திரம். இது நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் கல்யாணமே பண்ணிக்கிறான், எனக்கு அடிமை எல்லாம் சொல்லவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு நீ அப்படின்னு சொல்லிதான் கல்யாண மந்திரமே சொல்றது. கணவன் மனைவியை பார்க்கும் போது சிநேகிதியா பார்க்கணும். மனைவி கணவனை எப்படி பார்க்கணும்னா தேவதா விசுவாசத்தோட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தெய்வம் கணவன் அப்படின்னு நினைக்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் சொல்றது சொல்றது. இத ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கிறவா உண்டு. கோபதாபங்கள் வரத்தே கோபத்துல அது மாறுபாடு அடையும். சீதையோட சரித்திரத்துல அந்த ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 இடத்துல இதை நிரூபிக்கிறார் வால்மீகி. இந்த இடம் பட்டாபிஷேக சமயத்துல சீதை ராமன தெய்வமா நினைச்சால், இது நார்மலா உள்ள சமயம், உற்சவ சமயம்.